நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா? நம்ம பேசிக்கா பார்க்கலாம். ஒரு ஏக்கர்னு பார்க்கும்போது 100 சென்ட், ஒரு சென்ட் 436 நம்ம போறதுனால 43,600 43,600 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஏக்கர்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 5 சென்ட் லேண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 × 436 நீங்க போட்டீங்கன்னா அது டோட்டல் வந்து 2180 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் கால்குலேஷன் நீங்க வச்சிருந்தா ஒரு பிளாட்டோ லேண்டோ வீடோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோ யாரோ உங்ககிட்ட வராங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை வச்சு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். இது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டெவலப்பர் கிட்ட நீங்க பிளாட் வாங்குறீங்க, ஒரு பில்டர் வராரு, ஒரு வீடு கட்டி உங்களுக்கு அழகா கொடுக்கும் போது அந்த டைம்ல நீங்க கால்குலேஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி டைம்ல எல்லாம் உங்களுக்கு 100% இந்த கால்குலேஷன் நெசசரி. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். திருவண்ணாமலை சுத்தி இருக்க ஒரு 5 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் ஃபீட்ல பேசுவோம். அதே கொஞ்சம் டவுன் வில்லேஜுக்கு போயிட்டு மக்கள் வந்து சென்ட்ல பேசுறாங்க. ஏன்னா பழைய மக்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த சென்ட்டுக்கும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான கால்குலேஷன் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் கண்டென்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட பேஜ் சாவரியா டெவலப்பர்ஸை போய் ஃபாலோ பண்ணுங்க.